Hi friends. Dug that out well. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்தியா வாஸ் நியூசிலாந்து மேட்ச் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச். நம்ம தான் பேட்டிங். டார்கெட் வந்து 207 அடிக்கணுங்க. அதான் டார்கெட்டு. அடிக்க முடியுமா அப்படின்றது தெரியலை, பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா இது ஹார்டஸ்டில் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் டைமிங் எதுவுமே கிடைக்கல. அதனால் முயற்சி பண்ணுவோம். பண்ணி என்ன பண்ண முடியும் யோசிக்கலாம். Couldn't get it through the field. ஷர்மா ஜடேஜா இறங்கியிருக்காங்க. Misses everything. நல்ல பால். நல்ல பால், தவறான ஷாட். ஒரு ஓவர் முடிச்சுங்க. Maiden over, well bowled. We've got to the end of the second day and it's been a great day of cricket. Looking forward to what day 3 might bring, so why don't you sit back and enjoy the highlights. Henry, the right arm medium bowler, is coming in for the attack from the north end. Henry. ஃபஸ்ட் பால் ஆஃபில் போடுவாங்க, பார்த்தா லெக்கில் போட்டான். இதுதான் நான் பண்ணேன். Collects that one simple as you like inside the ring. யாரோ ஒருத்தர் 100 அடிச்சா 50, 100 இல்லை 50 அடிச்சா போதுங்க ஓரளவுக்கு. அது ஷாட். 2 ஓடலாம் தாராளமாக. A direct hit and it's gone. வாய்ப்பே இல்லை. Quick onto that in the infield. டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறது ரியலாகவும் சரி கேமாகவும் சரி நல்லா இருக்குங்க. Straight drive, mid off, we'll cut that one off. நாங்கள் ஒரு தடவை வந்து டென்னிஸ் பாலில் வந்து டெஸ்ட் மேட்ச் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாட். 2 ரன் ஓடலாமா வேண்டாம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோங்க. India are 3 for none. Saudi ready to start from the south end. விளையாட ட்ரை பண்ணும்போது nicely played, perfect timing. பக்காவா என்ன சொல்கிறது, வெறுப்பின் உச்சத்துக்கே போயிட்டோம். அப்படி ஆயிடுச்சு. Oh, that's great commitment by the fielder. அதாவது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் விளையாட முடியாது, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் விளையாட முடியும். Wow, that missed a lot. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து மேட்ச் வச்சாச்சு. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சாட்டர்டே அன்றைக்கி விளாட்னோம். அவங்க என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் பேட்டிங் வந்து அவங்க எடுத்தாங்க, ஆப்போசிட் டீமு. வெறுத்துட்டோம் விக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே. ஆனால் அதில் என்னென்னா Can't get that outside the ring field. ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து போலர் மட்டும் இருக்குல்ல,
பேட்ஸ்மேனும் சேர்ந்தே வெறுத்து போனாங்க. அவ்வளோ கொடுமைங்க டெஸ்ட் மேட்ச் வந்து. ஓ Nice cut shot, but straight to gully. End of the over. India are 4 for none. ஏன்னா நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10 ஓவர் மேட்ச்சு எப்பாவது தான் 20-25 விளாடுவோம். ஆனால் 50 ஓவரே நாங்கள் விளாட்னதில்லை அவ்வளோவா. ஷாட், வெல் ஷாட், பவுண்டரி ஜடேஜா. Great shot driven down the ground and it flew over the boundary. Henry shouldn't be too worried about that last ball. They got them playing their shots. Just need to stick to the plans now. Oh. No. Terrible shot. 50 ஓவரே விளையாடாத பட்சத்தில் டைரெக்டாக நாங்கள் டெஸ்ட் மேட்ச்க்கே போயிட்டோம். பேசுகிறம்போது நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. சில மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இல்லை காற்றுக்கு ஏற்ற மாதிரி, நாங்களாம் டென்னிஸ் பால்னால மோஸ்ட்லி காற்றுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் எங்களுக்கு தெரியும் இந்த கிரவுண்ட்னா எப்படி இருக்கும், அந்த கிரவுண்ட்னா எப்படி இருக்கும்னு நிறைய விளையாடிருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணால் யார் பேட்டிங் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க, கேட்ஜ் ஆடுறதுன்னு. அதனால் யார் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வேண்டிக்கிறோம் எங்கள் பசங்க எல்லோரும், எப்படியா நம்ம தான் டாஸ் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஷாட் 2 ரன். Moving quickly, needs a direct hit. End of the over, not many coming from it. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே எல்லாரும் கோவம் வந்துடுச்சு, எப்படி நீ டாஸ் தோக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. Finds the fielder with that shot. சரி, இருந்தாலும் நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் ஊதுச்சுங்க. அவங்க ஊந்துருச்சு. உடனே இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு, பரவாயில்ல சீக்கிரம் தூக்கிடலான்னு. ஏன்னா அவங்களாலையும் பொறுமையெல்லாம் ஆட முடியல. ஏன்னா பொறுமையானா ஏன்னா நாங்கள் அப்படி ஆனதே கிடையாதுல்ல. நீங்கள் டென்னிஸ் பால் கிரவுண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி தூக்கி அடிக்கிற ஷாட்டாக தான் இருக்கும். கடைசியில் 3 விக்கெட்டுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் இதாகிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறது, மொக்கை போடுறேன் அப்படின்ற பேரில் கடைசியில் அவங்களுக்கே மொக்கை ஆயிடுச்சு அது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வெயிலில் ஆட முடியாமல் போதுண்டா சாமின்ற மாதிரி ஷாட். கடைசியில் ஒரு வழியாக என்ன சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம ஷாட், பவுண்டரி. 5 runs added in that over. India are 15 for none. பவுண்டரி, எக்ஸலன்ட் பவுண்டரிங்க. இந்த ஷாட் வந்து ஷர்மா நல்லா அடிக்கிறாப்புல. Henry ready to start from the north end. ஹென்ரி Lovely cover drive, but straight to extra cover. கடைசியில் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு. பட் இருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா straight to the fielder. ஒரு 30 ஓவர் கிட்ட ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 100க்கு மேலே அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் நடந்தது. பட் ஆனால் ஷாட் Good running, keeping the scoreboard ticking over.
கடைசியில் என்னென்னா அப்புறம் நாங்கள் பேட்டிங் ஆடும்போது Straight drive, mid off, will cut that one off. சரியான ஷாட் That's a பாருங்க, difficult shot பவுண்டரி. to get right. Straight back at the ஜடேஜா ball, கலக்குறாப்ல. a lot of pace, and the covering fielder had no chance. You can't mind getting hit for runs. What's important is to focus on getting the next delivery right. Classic cover drive, but finds the fielder at cover. கடைசியில் நாங்கள் பேட்டிங் ஆடும்போது நான் தான் ஃபஸ்ட் ஆடுவேன், நீ தான் ஃபஸ்ட் ஆடுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து ஆனால் நாங்கள் அவங்களோட ஃபாஸ்ட் ஆக்கி விட்டோம். A direct hit and it's gone. End of the over, 8 runs coming from it. India are 23 for none. Does very well to quickly get across to this one. அடுத்த நாங்கள் ஏதோ அவங்களோட கொஞ்சம் ஒரு 10 ரன் 15 ரன் கம்மியாக தான் அவுட் ஆனோம்னு நினைக்கிறேன். Nice cut shot, but straight to gully. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அடுத்த நாள் டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணுமே, அவங்க திருப்பி பேட்டிங் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு Oh, now that's a brilliant diving stop. பார்த்தா ஒருத்தன் விளாட வரமாட்டான். ஐயோ என்னால் முடியாதுப்பா, ஏன்னா வெயில் சரியான வெயிலுங்க அந்த டைமில். ஷாட் பாருங்க. Perfect timing. No point chasing that. Brilliantly timed off the back foot and races to the boundary. Good shot. Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. இந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரி கிளப் மேட்ச் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாவ், Very good shot there. திருப்பி அதான் ஷாட் பாருங்க, செம ஷாட். In the end, a very simple shot. Just lets it come and cuts it away for 4. Perfect shot. Can't afford to go too full again. It helps to switch up your deliveries just to keep them guessing. Open the face of the bat really well. Through Nah, the my infield, shot வரேன். and that'll be 4 more. Just perfection. A magnificent shot. You just can't hit it any better than that. Racing away to the எவ்வளோ boundary. மோசமாக போகிறான் போலிங் பாருங்களேன். End of the over. India are 35 for none. இந்த அதான் சொன்னோன்னே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு அப்புறம் இந்த கிளப் மேட்ச் மாதிரிலாம் வந்து நார்மல் மேட்ச் கிடையாதுங்க, அதோட கஷ்டம் இருக்குது பாருங்க. ஷாட் பாருங்க. Could well be 4. Sometimes you just got to stop and admire batting like that. Gets on. நாம போச்சு பாருங்க பால் சர்ன்னு. Well timed. பா 4 runs. பர்ஃபெக்டாக படிச்சு. I'd like to see them aim for the top of off now. As a bowler, you've always got to make them play on your terms. லேட் ஆயிடுச்சுங்க. அதில் இருக்கிற பெரிய கஷ்டமே என்னென்னா டீம் ரெடி பண்ணுறது தாங்க. இந்த ஒருத்தர் வீட்லேயா போயிட்டு வாங்கடா 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 வாங்கடான்னு கூப்பிட்டு ரெண்டாவது லேட்டு அப்படி கூப்பிட்டு அவங்கள சேர்த்து மேட்ச் விளையாடி கொண்டு போகிறத விட அப்பா இருக்கிறதுலே பெரிய ஒரு டென்ஷனே அதாங்க. ஷாட், அருமையான ஷாட். ஜடேஜா கலகராப்ல. Can't fault the bowling. Sometimes your opponent is just too good. That is a beautiful front foot shot. No point in chasing that one. Williamson, I don't think, will be too happy with their bowler at the moment. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கூப்பிட்டு 8 போனாலும் runs added there. India are 43 for none.
கடைசியில் பார்த்தீங்கன்னா 9 பேர் Pace now. 8 பேர் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக டீம்லாம் ரெடி ஆகிறது ரொம்ப கஷ்டங்க. என்ன தான் நம்ம முன்னாடி டீம் மீட்டிங்லாம் போட்டு பேசினா கூட Late cut straight to the fielder. அடுத்த நாள் வரமாட்டானுங்க ஒழுங்கா. கடைசியில் 2வது சண்டே அன்னைக்கு Lovely cover drive, but straight to extra cover. மேட்ச் வந்து நடக்கலை பார்த்துங்க. ஏன்னா அவன் ஒரு காரணம் சொல்லி வரமாட்டான். எதிர் டீம் வேற அவங்களோட பிளான் என்னன்னா, இந்த வாட்டி நம்ம ஆட்டு அடுத்த வாரம் நம்ம வர வேணாம், ஐயோ அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்களாம் பேசிக்கின்னு சில அப்படி இப்படிலாம் சொல்லி இனிமேல் டெஸ்ட் மேட்சே வாடக்கூடாதா சாமி அப்படின்னு டெஸ்ட்டை விட்டுட்டோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பொறுமையை சோதிக்கும் அது. அதுவும் எதிர் டீம்லாம் இந்த போலிங் போடுற டீம் இருக்கு பாருங்க, அப்பா நோ பால். Thought it had got past them, but a fantastic dive to cut it off. Overstepping, just a little too eager on that delivery. They'll want to make use of the extra delivery. Oh, End of the over, 1 off. India are 44 for none. Henry ready to start from the north end. Classic cover drive, but finds the fielder at cover. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட். ஐயோ Straight to gully. கிரிக்கெட் பால் வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு கிரவுண்டில் விளையாடும் போது வாவ் ஷாட்டு, ஐயோ கை போச்சு. A direct hit and it's gone. ஓகே. விளையாடும்போது ஒரு சரியான ஃபீலிங், சான்ஸே இல்லை. Cuts it away, but finds the man just on the point. சரியான ஃபீலிங்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். Advances and throws the bat at it with absolute disdain. Cut away for 4. End of another stifling over, but they're still in search of that first breakthrough. Oh. Couldn't get it through the field. அதாவது கிரிக்கெட் பாலுக்கும் டென்னிஸ் பாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ஆனால் எந்த மாதிரி வித்தியாசம்னா ஸ்கூல் காலேஜ் மாதிரிங்க. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் போனதுக்கப்புறமும் சில பேர் ஸ்கூல் பிடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் டென்னிஸ் பால்லாம். டென்னிஸ் பாலில் வந்து நம்ம நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஓ ஆனால் கிரிக்கெட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதாவது சொல்கிறேனே காலேஜ் மாதிரி, சில பேர் காலேஜ் பிடிக்கும், சில பேர் காலேஜ் பிடிக்காது, அந்த மாதிரி. Collects that one simple as you like inside the ring. என்ஜாய் பண்ணலாம். ஆனால்
ஓ Wagner bowled well that over. The Cricket- right arm medium bowler is coming on to bowl from the north end. கிரிக்கெட் பாலில் வந்து இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும், ஒரு ஜென்யூனாக இருக்கும். Quick onto that in the infield. ஆனால் அந்த டென்னிஸ் பாலில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் பாருங்க, ஐயாப்பா மாறிக்கிட்டே இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் மாதிரி தான் இருக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம், பட் இருந்தாலும் இஷ்டத்துக்கு சில நேரத்தில் மாறும். Lovely cover drive, but straight to extra cover. Moved in quickly, needs a direct hit. சில நேரத்தில் போலிங் போட்டே இருப்பாங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்து த்ரோடி பண்ணுங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறது, ஐயோ நல்ல வேலைங்க அப்பா, நல்லா ஷார்ட்டு கேட்ச் போல், அதுக்கு சந்தோஷம். அப்புறம் அம்பையர் வந்து எப்படின்னா அவங்கவுங்க டீமில் தான் அம்பையர் நிற்பாங்களா பேட்டிங்கில், அது இன்னும் கொடுமை. திடீர்னு அவுட் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. நிறைய சண்டையெல்லாம் வரும். ஷாட் Onto that early, that could be 4. பவுண்டரி. That showed great skill, lovely timing, and the boundary was the only place it was heading. That last one helped the scoring rate, making their intentions clear now for this innings. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து கிரிக்கெட் பால் டீம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா Another quiet over, great bowling from both ends at the moment. அது ஒரு தனி ஃபீல் தான். Wagner ready to start from the south end. டென்னிஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட் Classic cover drive, but finds the fielder at cover. சண்டே அன்னைக்கு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளாடுவோம். 10 ஓவரா அப்படியே விளையாடி நம்ம வந்து ஒரு 50 ஓவர் கூட 50 ஓவர் வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். பட் ஆனால் கிரிக்கெட் பால் வந்து Misses everything. 20 ஓவர் மேட்ச்சுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஒரு 20 ஓவர் மேட்ச்சு. அந்த 20 ஓவர் மேட்ச் விளையாட்டு வந்து மறுநாள்லாம் செம பெயினுங்க. Can't get that outside the ring field. ஏதோ புதுசாக கிரிக்கெட் விளாட்ற மாதிரி இருந்தது. என்னடா இது இவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, என்னடா திடீர்னு இவ்வளோ நம்ம தான் இந்த அடிக்கடி கிரிக்கெட் விளாட்றோமே, ஏன் இப்படி பெயின் வந்ததுன்னு பயங்கர இது. அதுவும் நீங்கள் கீப்பராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேலி. கீப்பரும் பேட்ஸ்மேனு அதெல்லாம் இருந்தால் செம்ம கஷ்டங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் என்னோடய கிரிக்கெட் அனுபவத்தில் ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து செம்ம கஷ்டங்க. ஷாட். Great shot. A little too much width from the bowler, and it's just put away nice and easy square. Good shot. நல்ல ஷாட். Well batted, 4 runs off the over. India are 55 for none. Doesn't beat the infield. டுவெண்ட்டி ஓவரே எவ்வளோ கஷ்டம்னா அவ்வளோ இதுனா அப்போ 50 ஓவர் இப்படி இருக்கும், டெஸ்ட் மேட்ச் இப்படி இருக்கும். அப்பா ஷாட் பவுண்டரி வரும். என்ன ஷாட் பாருங்கப்பா. Seen early and dispatched.
நான் ஷாட் பண்ணேன். Boundary last ball. நீங்கள் நினைக்கலாம் இங்கே பாருங்கள், டிஃபிகல்ட்டி பாருங்களேன், ஆர்டர்ஸில் தான் இருக்குது பாருங்கள், ஆர்டர்ஸில் தான் இருக்குது. தெரியுதா? ஈஸிலாம் வைக்கல, ஆர்டர்ஸில் தான் இருக்குது. This delivery, I wonder. அவங்க இது வரைக்கும் நல்லா போடல Finds நியூசிலாந்து. the fielder with that shot. போன மேட்ச் போட்ட மாதிரி போடல எதுவுமே, அதனால தான் விக்கெட் எதுவும் உள்ளலை. நல்லது தான், அப்படியே போட்டோம். No, no, no. Terrible shot. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பால் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஓ Wow, that missed a lot. 4 runs added there. India are 59 for none. ஃபஸ்ட்டு விளாண்டது வந்து மேட்டு தான். மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. Lovely cover drive, but straight to extra cover. கொஞ்சம் பேட்டிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எப்போவுமே. அதுவும் சில இடத்துலலாம் ரொம்ப மேட்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல டேமேஜ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் இன்னும் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை டர்ஃபில் வந்து மேட்ச் கிடச்சிது. அப்போ விளாடும்போது பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் ஃபீல் கிடச்சிது. அது ஒரிஜினல் ஃபீல்னு தெரில, ஒரிஜினலாக இந்த மாதிரி நம்ம விளாட்ல, அது ஒரு ஃபீலுங்க. நான் மாதிரி இருந்தது தெரியுமா, அப்படியே நம்மளே பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாட்ற மாதிரி. அது ஒரு நல்ல மொக்க கிரவுண்டு தான், பட் இருந்தாலும் டர்ஃப் இருந்தனால ஒரு ஃபீல். அது மாதிரி டர்ஃபில் அது ஈஸியாக விளாட்லாங்க, நல்லா கணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக கணிக்கலாம். Straight to the fielder. இங்கே தான் குத்தும், இங்கே தான் இப்படி தான் டேர்ன் ஆகலாம், இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஈஸியாக கணிக்க முடியும். ஒருவேளை இன்டர்நேஷ்னல் பவுலர்லாம் போட்டாங்கன்னா கஷ்டம்தான். லோக்கல் பாய்ஸ் வந்து அந்தளவுக்குலாம். Classic cover drive, but finds the fielder at cover. Over completed, and it's a maiden. Bracewell ready to start from the north end. அதுக்கப்புறம் ஒரு டர்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர் மேட்ச் போனோம். அப்போ 50 ஓவர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. அதாவது நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து இதில் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் கிடையாது, நம்ம சேஞ்ச் பண்ணி போலிங் போடலாம். அவங்க மோஸ்ட்லி கீப்பராக தான் இருப்பாங்க. இங்கே சில நேரத்தில் மாற்றி போடுறதுக்கான வாய்ப்பெலாம் நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு, அதெல்லாம் நடக்காமலாம் இல்லை. ஆனால் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலிங் போடணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஒரு ஓவருக்கு முன்னாடியே வந்து ஃபீல்டிங்கை வந்து நம்ம கீப்பிங்கை மாற்றிட்டு வந்து போலிங் போடலாம். 50 ஓவர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஓவர் போடணும். அந்த 10 ஓவர் வந்து ஜாலியாக இருக்கும். நீங்கள் டென்னிஸ் பால் ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. டர்ஃபில் விளையாடும்போது இந்த பேடெல்லாம் கட்டிக்கிட்டு க்ளவுலாம் போட்டுக்கிட்டு அதே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் கொடுக்கும், சான்ஸே இருக்காது. ஆனால் இது வரைக்கும் கிரிக்கெட் பாலில் வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடிய சில விஷயங்கள் வரலை. நான் ஸ்டார்ட் பண்ணேன். End of another stifling over, but they're still in search of that first breakthrough. 15 ஓவர் முடிச்சிட்டேன். Mitchell, the pace bowler, coming into the attack. 16 ஓவரே முடிச்சிச்சு.
ஓ, Picks the gap perfectly. பர்ஃபெக்ட் ஷாட். இன்னும் அந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் கிரவுண்டில் வந்து விளையாடக்கூடிய வாய்ப்பு தான் இது வரைக்கும் கிடைக்கல. ஓ, Edged. நல்ல வேலை விட்டான். ஓ, விட்டான்ல, அவன் ட்ரை கூட பண்ண பாருங்க. Trying to get the pressure on now. Great ball, last ball to find the edge. It's just a case of finding the same spot. ஆள் இல்லை, ஓடு. நீங்கள் ஒரு வேளை டென்னிஸ் பால் பிளேயராக இருந்தால் சும்மாவாது ஒரு டீமை ரெடி பண்ணி போய் ஒரு நாள் வந்து கிரிக்கெட் பால் ஆடி பாருங்கள். பயங்கரமான ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் விக்கெட்லாம் விட்டுட்டீங்கன்னா அப்படியே அழுவுற மாதிரி ஆயிடுவீங்க. Lovely cover drive, but straight to extra cover. End of the over, 3 off. India are 66 for now. அதாவது டென்னிஸ் பால் நல்லா விளையாடும் போது திடீர்னு ஒரு கிரிக்கெட் பால் மேட்ச் போகும்போது பார்த்தீங்கன்னா 3வது பாலேங்க அவுட்டு. இப்போ எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ணிவிட்டு, அதாவது கீப்பர் வேறு 20 ஓவர் கீப்பர் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3வது ஓவரில் அவுட்டு பார்த்தாங்க. 3வது ஓவர்ன்ற பாருங்க, அதாவது நமக்கு ஒரு 3 பால்லே அவுட்டு. வாவ், அப்போ எப்படி இருக்கும்? அதெல்லாம் விட கொடுமை என்னென்னா, வீட்டாண்டேருந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி போகணுங்க விளையாடுறதுக்கு. பெரிய ட்ராவல், ஏன்னா பக்கத்துலலாம் கிரவுண்ட் இருக்காது. கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூரமாக தான் இருக்கும். அதுவும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சிட்டியில் கிரவுண்டே இருக்காது, அவ்வளோவா இல்லை, இருக்காது, கஷ்டம்தான். Classic cover drive, but finds the fielder at cover. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போய் விளாட்ணுங்க. விளையாட்டு அன்றைக்கி மேட்ச்சு சுத்தமாக இல்லை, நமக்கான நாள் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதனால் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக கிரிக்கெட் India are 67 for now. Cricket ready to start from the south end. கிரிக்கெட் பிரியர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் டென்னிஸ் பால் விளாட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை கிரிக்கெட் பால் ட்ரை பண்ணிவிடுங்க. நிறைய கிரவுண்ட் இருக்குது. நம்ம பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல் இல்லாட்டி கூட ஓரளவுக்கு ஒரு 60% கண்டிப்பாக நல்லாயிருக்கும். Times that shot to perfection. அதனால் போயிட்டு விளையாடி பாருங்கள். விளையாடி பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை விட்றதுக்கே யோசிப்பீங்க. Straight drive, mid off, will cut that one off. Shot Just பாருங்க. perfection, a magnificent shot. You just can't hit it any better than that, racing away to the boundary. அருமையான ஷாட். Always difficult to focus after what happened last ball, but just got to stay positive and believe the wicket will come. Cuts that off well in the infield.
Cuts it away, but finds the man just behind point. ஐயோ Huge appeal from in front and behind. வெளியே வெளியே The left arm medium bowler is coming into the attack from the north end. ஓரளவுக்கு சில ரேட்லாம் வந்து சொல்கிறேன். ஷார்ட் ஒரு சில கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டர்ஃப் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃபுக்கு 2000 ரூபாலேருந்து 2500 ரூபாய்க்கு சில டர்ஃப்லாம் வாங்குறாங்க. ஐயோ சில டர்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் டர்ஃப்ன்ற பாருங்க மேட். Textbook perfect. A lovely drive through the covers and no need for the fielders to move. எக்ஸலன்ட் பவுண்டரி. அவரே ஃபீல் பண்ணுறாப்புல. I don't feel there was too much wrong with that last delivery. Just need to keep getting the ball in the right spots and the reward will come. Couldn't get it through the field. சில மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 அல்லது 3500 ரூபாய்க்குலாம் வாங்குறவங்க இருக்காங்க. கிரவுண்டை பொறுத்துங்க. ஐயோ வெளியே Bowler and slip Corden very confident. வெளியேடா இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா. Lovely cover drive, but straight to extra cover. டர்ஃப் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரேட் அதிகமாக வாங்குவாங்க. சில இடத்துல 4000 சில இடத்துல 5000 வாங்குறாங்க. அதாவது ஒரு மேட்ச்சுக்கு தாங்க 2020 மேட்ச்சுக்கு. ஷார்ட் No point running for that one. It was a 4 the moment it left the bat. Beautiful shot off the front foot. ரெண்டு பேரும் பக்கா ஆட்டிருக்கோங்க. 9 runs added there. India are 81 for none. Can he come back with a dot ball? ஐயோ Edged, what a delivery. அவுட்டுங்க. Massive shout. இப்போதாங்க சொன்னேன் நல்லா அடிக்கலான்னு. With the wicket. ஆய வச்சோன்னே கேலிங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வந்துக்குதுங்க. Didn't bother to look at more than one delivery in the over. ஆடா ஃபைல் அது எப்படி கேரி ஆகுது? எவ்வளோ ஸ்லோவாக போடுறோம் நல்லா கேரி ஆயிடுச்சுங்க. Got to their 50 without a lot of trouble. Unfortunately for them, the 100 wasn't to be as they head back to the dressing room. New batter at the crease will look to settle in quickly and get stuck into their work. Classic cover drive, finds the fielder at cover. இங்கே இந்த சரௌண்டிங் சுற்றி அதாவது சென்னை சுற்றி இந்த மாதிரி இடத்துலலாம் இவ்வளோலாம் வாங்குறாங்க. சில கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வாங்குற கிரவுண்ட்லாம் கூட இருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வந்து 2000 ரூபா அவங்க வந்து அம்பையர் தர மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு வேளை ஜெயிச்சா கப்புலாம் சில சின்னதாக கப்புலாம் தருவாங்க ஒரு 75 ரூபா. ஐயோ பால் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. சில கிரவுண்டில் நம்ம அதான் கம்மியாக இருக்கிற ரேட்டில் நம்ம வாங்கிட்டு போக வேண்டியிருக்கோம். ஷாட் ஐயோ விட்டான். Good running, keeping the scoreboard ticking over. Quick onto that in the infield. 2 runs added. India are 83 for 1. Wagner ready to start. North end. சில என்ஜாய்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் செலவு பண்ணி தான் ஆகணும்.
அதனால் பணத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. சில கிரவுண்ட்லாம் நல்ல கிரவுண்ட்லாம் இருக்குது, டீசெண்டாக இருக்கும், நீங்கள் போய் விளையாடி. ஓ விளாட்னா அவங்களே அம்பையர் இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசியாக வந்து இந்த மேன் ஆஃப் த மேட்ச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கப்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓ Misses everything. ஆனால் கண்டிப்பாக கிரிக்கெட் பிரியர்களாக இருந்தீங்கன்னா, டென்னிஸ் பாலில் விளாட்றவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் விளையாடி பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒரு டீசெண்டாக ஒரு கிட்லாம் வாங்கணுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 25,000 to 30,000 ஆகிடும் டீசெண்டாக. அதுக்கு கம்மியெல்லாம் இருக்குது சொல்கிறேன். End of the over, the batter's pinned down at the moment. நீங்கள் ரெகுலராக விளாடுவீங்க அப்படின்னா வாங்க, இல்லாட்டா வாங்காதீங்க. கூட யாராவது ஹெல்ப் கொடுப்பாங்க. கார்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கார்டு போகிறதே கஷ்டங்க. அது பார்த்தீங்கன்னு செம்ம கஷ்டம்னா விளையாடிக்கிட்டே இருப்போம், நவுந்துடும், இதாகிடும். பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அதோடலாம் கார்டோட பெரிய கஷ்டமாக தெரியுமாங்க ஹெல்மெட்டுங்க. ஹெல்மெட் போட்டு விளாட்றதுன்றது வந்து அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம டென்னிஸ் பால் ஆடும்போது அப்படி இருக்க மாட்டோம். அப்படியே உங்களுக்கு ஏதோ கூண்டுக்குள்ளே இருந்து மூஞ்சி பார்த்தா அப்படி இருக்கும். அதாவது கம்பிக்குள்ளே வந்து அப்படி இருக்கும். அது பழகிறதே டைம் எடுத்துருங்க. சில பேருக்குலாம் தெரியல, எனக்கு என்ன எடுத்துச்சு ஷார்ட், எனக்கு எடுத்துச்சுங்க, டைம் எடுத்துச்சு. பேடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேடு, க்ளவுஸ் போட்டு ஆடுறது அதெல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் பேட்டை பிடிக்கும்போது ஒரு ஃபீலே கிடைக்கல. ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டு நம்ம வந்து பேட்டை பிடிக்கும்போது ஒரு நல்ல ஃபீலே இல்லை. Lovely cover drive, but straight to extra cover. ஏன்னா டென்னிஸ் விளாடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெறுங்கையில் பிடிப்போம், அப்படி இல்லைன்னா கச்சிப்பை சுற்றி ஒரு கிரிப்புக்காக பிடிப்போம், அவ்வளோதான். அதில் ஒரு பெரிய ஒரு பலமே கிடைச்ச மாதிரி இருக்கும். Finds the fielder with that shot. India absorbing the pressure well from the bowlers. ஆனால் கிரிக்கெட் பாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே, ஏன்னா அதெல்லாம் போடணுங்க, அதெல்லாம் போடாமலாம் விளாடக்கூடாது, அம்மா டேஞ்சரு. Classic cover drive, but finds the fielder at cover. அடிலாம் பற்றிச்சுன்னா செம்மையாக வலிக்குங்க. நான் வாங்கியிருக்கேன். திடீர்னு பால் நல்லா வர மாதிரி இருக்கு பாருங்களேன். Can't get that outside the ring field. அதனால் புதுசாக டென்னிஸ் பால்லேருந்து ஆட போகிறேன் அப்படின்னா ஷார்ட்டை பாருங்க, இயர்லியாக இருந்தால் நல்ல ஷாட்டுங்க. சில கெத்துலாம் இருக்கும், நான் அப்படி ஆகிட்டுருவேன் இப்படி ஆகிட்டுருவேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நாளைக்கு பழகிற வரைக்கும் சேஃப்டியாக எல்லாமே போட்டு ஆடுங்க. என்ன பால், இயர்லியா, சூப்பர். அதெல்லாம் எல்லாமே போட்டு வந்தாங்க. Straight
the fielder. End of a quiet over. Mitchell ready to start from the south end. பா No, no, no. Terrible shot. என்ன கட்டாச்சு பாருங்க பால். ஆனால் என்ஜாய்மெண்ட் கிரிக்கெட் பிளேயர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு 100% என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், சரியான ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு கிரிக்கெட் பால் ஆடும்போது உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதுவும் நீங்கள் போலராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டென்னிஸ் பால் போலர் தான், ஆனால் நீங்கள் ஒரு போலராக இருக்கீங்க அப்படின்னா ஷாட் கிரிக்கெட் பாலில் போடும்போது பவுண்டரியா? எஸ். That really is a fantastic straight drive. Nothing the bowler could do to stop it. It just flew straight to the boundary. Williamson, I don't think, will be too happy with their bowler at the moment. Very good shot there. Boundary. அவ்வளவுதான் 50 நினைக்கிறேன். You can't fault the bowling. Yes. Sometimes your opponent is just too good. That is a beautiful front foot shot. No point in chasing that one. பரவாயில்ல. Top class innings, playing very nicely out there and brings up the half century. Another quiet over completed. The batters are staying the course though. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போலிங் போடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் வந்து அப்படியே ஏதோ வார்னிஷில் போட்டு இது பண்ண மாதிரி பலன்னு இருக்குமா, அந்த பால் அந்த கிரிப்பில் பிடிச்சி நீங்கள் சென்டர் பாயிண்டில் பிடிச்சி போடும்போது திடீர்னு உங்களுக்கே தெரியாது, திடீர்னு பால் கட் ஆகும் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது மிஸ் பண்ணி கீப்பர் கையில் போகும்போதும் சரி, இல்லை ஒரு டிப் கேட்ச் கிடச்சதுன்னா, இல்லை ஒரு போல்டு கிடைக்கும்போது ஸ்டிக்கு வந்து பறக்கும் பாருங்க, அதெல்லாம் செம்ம ஃபீல் கொடுக்குங்க. Thought it had got past them, but a fantastic dive to cut it off. டென்னிஸ் பால்லே நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம்னா அப்போ கிரிக்கெட் பால் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. யாராக இருந்தால் சொல்கிறேங்க, ஒரு தடவை விளையாடி பார்த்துருங்க, ஜாலி. பரவாயில்ல, நீங்களே ஒரு டீம் ரெடி பண்ணிக்கோங்க. Wow, that missed a lot. பெரிய ஒரு கிரவுண்ட் வச்சுருக்கிற ஒரு, அதாவது இந்த சில கிரவுண்டோட கிளப்போட வச்சுருக்காங்க, பெருசாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா, ஐயோ நீங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டு ஏதோ சும்மா ஜாலிக்காக ரெடி பண்ணிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா போதும், அவங்க ஆப்போனன்ட் டீமை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் போய்ட்டு அவங்க கூட போய்ட்டு சும்மா இல்லாத ஒரு மேட்ச் விளையாட்டு வந்துடலாம். Over completed and it's a maiden. ஜாலியாக இருக்கும். The right arm medium bowler is coming into the attack from the south end. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உண்மையிலேயே ட்ரை பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் விளையாடி பார்த்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, எப்படி இருந்தது, ஃபீல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு சூப்பராக இருந்ததுங்க, நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நான் டென்னிஸ் பால் பிளேயரை விளையாடிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்கும்போது செமையாக இருந்தது. ஓ இதுதான் இப்போ பால் போச்சு பார்த்தீங்களா, அவன் போட்டோன்னா போலிங் போட்டோன்னா பால் எப்படி போச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போடும்போது போனால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் கூட ஒரு பெரிய ஃபீல் இருக்குங்க. பாலை பிடிக்கும் போது கை வெளியும் பாருங்க, பா இந்த ஃபஸ்ட் டைம் சொல்கிற அனுபவம்லாம். அதுவும் இந்த ஸ்லிப்பில் நிற்கிறது, பாயிண்டில் நிற்கிறது, அதெல்லாம் பால் அவ்வளோ வேகம் வருங்க, சரியான வேகத்தில் வரும்.
ஏன்னா bowling வந்து வேகமாக இருந்ததுன்னா அவங்க அடிக்கிறதுக்கும் அதுக்கும் பால் சர்க்குன்னு வரும், டைமிங்கே கிடைக்காதுங்க. கிரிக்கெட் டென்னிஸ் பால் மாதிரிலாம் கிடையாது. ஓ, டென்னிஸ் பாலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நீ கை வச்சா மாட்டிக்குன்ற ஒரு இது வைடு. அந்த மாதிரிலாம் இதில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கை அப்படியே சவந்துடும். Lovely cover drive, but straight to extra cover. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்ச் பிளேயர்லாம் பார்த்தீங்களா அப்படியே டென்னிஸ் பால் மாதிரியே ஹேண்டில் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அந்த அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வால்வ் ஆகி அதை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. End of the over, the batters pinned down at the moment. Wagner ready to start from the north end. ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அதிகமாக A lovely short ball, just keeping them honest. Still got a chance to use another one in this over. அதிகமாக அடிப்படும், அதிகமாக வந்து காயங்கள் சில சின்ன சின்ன காயம் ஃபீல்லாம் வரணும்னா அது வந்து விக்கெட் கீப்பருக்கு தாங்க. ஓ, ஏன் சொல்கிறேன்னா ஒரு 50 ஓவர் மேட்ச்லாம் நீங்கள் ஃபுல்லாக பிடிக்கிறீங்க, நீங்கள் க்ளவுலாம் போட்டிருப்பாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து கையில் வந்து இடிக்கும் போது ஓ அவுட். Oh, what a nice catch. Out. What a catch, what an absolute beauty of a catch. Divine diving catch. Gally. An innings that promised much Sure. and really in the end delivered very little. Pretty disappointing all round. After subpar first knock, they want to try and push on a bit this second innings. அது கையில் வந்து இடிச்சிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு த்ரோ அடிப்பாங்க அப்படின்னு வரல் ஓரத்துலலாம் பால் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ஒரு திக்னஸ் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அடி வாங்கும்போது சுல்லுன்னு இருக்கும் பாருங்க. அது மாதிரி இந்த போலர் வந்து போட்டுட்டு ஒரு இந்த காட்டன் கேட்ச், அந்த காட்டன் இது வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Classic cover drive that finds the fielder at cover. நம்ம என்ன நினைப்போம்னா Precise bowling, no real opportunities for the batter. நம்ம என்ன நினைப்போம்னா என்னடா அவன் கைக்கு வந்து விட்டுறான், ஆனால் வர வேகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நவுந்துறதுக்கு காரணம் அந்த ரீசன் தாங்க. நவுந்துட்டீங்க, நான் அந்த வேகத்தில் கை வச்சுன்னு வச்சுக்கலாம், பட்டாலும் கையில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கேலி, அப்படி வலிக்கும். ஷூ கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஷூ வாங்கி போட்டு போடுங்க, காஸ்ட்லி சொல்ல வரல, நல்லா. ஏன்னா எனக்கு ஒரு தடவை காலில் பட்டுச்சு, ஷூ போட்டிருந்தேன், பட்டு எனக்கு சரியான வலி. அது யாக்கர் கூட கிடையாதுங்க, நான் அடித்தேன், என் பேட்டில் பட்டு என் காலில் பட்டுச்சுங்க. நான் அடித்த ஷாட்டே தான், பயங்கரமான வலி. அது மாதிரி என்னடா அது போக மாட்டேது பால். போகிற ஃபீலிங். ஆனால் மறுநாள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன் பயங்கரமாக, ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டேன் பசங்கட்டலாம், அங்கெல்லாம் ரொம்ப அடிப்பட்டுச்சு, அடியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. டென்னிஸ் பாலில் சொன்னால் சிரிப்பாங்க, ஆனால் கிரிக்கெட் பாலில் சொல்லும்போது couldn't get it through the field. கூகுள் ஆன்லைனில் போய்ட்டு விசாரிச்சு பாருங்கள், நிறைய கிரவுண்ட் இருக்குது, நிறைய சூப்பர் கிரவுண்டெலாம் இருக்கும். இப்போ விளையாடி India absorbing the pressure well from the bowlers. என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 ஓவர் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். Cuts that off well in the infield. இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள்.
லேட் ஆயிடுச்சுங்க. ஷே ஐயோ ஆள் இல்லை, பரவாயில்ல, ஓடு. Collects that one simple as you like, inside the ring. Well, he's Catch got up. some of it, but he hasn't got all of it, and that should be gone. Hey, catch up. Out. புடிச்சாங்க. Needed Out of to Pavi. move a bit, but they've got there with time to spare. இவனுங்களால மட்டும் எப்படி அது ஓடுல பிடிக்க முடியுது? Held their nerve while the ball was in the air and took a good catch. பரவாயில்ல, இவனுங்களால மட்டும் எப்படி ஓட முடியுதுன்னு தெரியல. ஷே பால் தூக்கிச்சு. நம்ம மட்டும் ஓடி பிடிக்க முடியலங்க. An innings that promised much and really in the end delivered very little. Pretty disappointing all round. New batter coming out, but will be starting at the non-striker's end. Bracewell ready to start from the south end. இன்னும் ஒரு ஓவர் வரும் நினைக்கிறேங்க. Lovely cover drive, but straight to extra cover. Quick onto that in the infield. இயர்லி அந்த ஆர்டர்ஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஈஸியாக போட்டு கொடுக்குறானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டமாயிடுது. இதான் லாஸ்ட் ஓவர்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணும். ஓ Misses everything. சொன்ன பாருங்களா, இந்த பட்டனை அமைக்கிட்டோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரது கஷ்டங்க. அதனால தான் ஸ்டார்ட் அப்படி போச்சு, இதெல்லாம் போயிருக்காது. அவ்வளோதாங்க, The over, a maiden. இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை வாக் பண்ணுவாங்களா, வாக் பண்ணுற பிரேக்கு வாக் பண்ணுவாங்களான்னு தெரியல. So that's the last ஆமாங்க, ball of the வாக் பண்ணிட்டாங்க. session, and that'll be lunch. New Zealand are going Lunch. to be extremely happy with their work in that session. 3 wickets tumbled and the run rate is very much under control. Join me later to see how things progress. ஓகேங்க, சூப்பராக போச்சு. 97க்கு 3, இன்னும் கொஞ்சம் தான் அடிக்கணும், அடிச்சா வின் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 100 ரன் கிட்ட அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 110 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக கணக்கு சொன்னால். அதனால் ட்ரை பண்ணலாம். இன்னும் 3 விக்கெட் 7 விக்கெட் இருக்குது. நாளைக்கு எப்படி போலிங் எடுக்க போகுதுன்னு தெரில, லஞ்சுக்கு அப்புறம். ஓகேங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு நடந்த சில ஸ்டோரியை சொன்னேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக நீங்கள் அந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.